ஒரு குலத்தை காப்பாற்ற காவல் தெய்வமா இருக்கிறவங்க தான் குலதெய்வம். நிறைய பேருக்கு இந்த குலதெய்வம் யாரு அப்படின்றத தெரியாம இருக்கலாம். இப்போ நீங்க குலதெய்வத்தை தேடி வழிபடும் போது அதற்கான சிறப்பு மிக சிறப்பானதா இருக்கும். அதே மாதிரி பெண்கள் தாய் வீட்டு குலதெய்வத்தை வழிபடும் போது நிறைய மாற்றங்களை பார்ப்பீங்க. அதாவது எப்பவுமே பெண்கள் கணவரோட வீட்டு குலதெய்வத்தை வழிபடுவோம், அதுதான் பார்த்துருப்பீங்க. ஆனால் தாய் வீட்டு குலதெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது, ஏமா இப்படி சொல்றீங்க, நீங்கள் தாய் வீட்டு குலதெய்வம் தான் வழிபடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக ஒரு பெண்ணுக்கு இந்த பூமியில் பிறந்ததுலேருந்து தாய் வீட்டு சீரு தான் வரும். முக்கியமாக தாய் மாமன் சீரு. அதே மாதிரி இந்த மண்ணிலேருந்து போகும்போதும் ஒரு பெண்ணுக்கு தன்னோட அண்ணன் தம்பிகள் தான் கடைசியான சீரை கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது பெண்கள் தாய் வீட்டு குலதெய்வத்தை வழிபடும் போது நீங்கள் கணவர் வீட்டு குலதெய்வத்துக்கிட்ட 10 நாள் கேட்டிருப்பீங்க. ஆனால் தாய் வீட்டு குலதெய்வத்துக்கிட்ட 2 நாள் கேட்டாலே 3ஆவது நாள் நீங்கள் என்ன வரன்னு கேட்குறீங்களோ அதை கொடுத்துருவாங்க. அதனால் பெண்கள் முக்கியமாக தாய் வீட்டு குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது நம்ம குடும்பத்துலேயும் இருக்கட்டும், நம்ம ஜாதகத்துலேயும் இருக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம குலதெய்வமானது நமக்கு முன் நின்று காப்பாற்றி நமக்கு எல்லா அருளையும் கொடுப்பாங்க.